ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யைः சாஸ்திரசங்கிரஹைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவத்கீதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கீதா தியான ஸ்லோகங்கள் பற்றி பார்த்துட்டே வரோம். எந்த ஒரு கிரந்தம் எடுத்தாலும், ராமாயணம் இருக்கட்டுமே, மகாபாரதம் இல்லை சுந்தரகாண்ட பாராயணம்லாம் நிறைய பேர் செய்வாங்க இல்லையா, இது எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகங்கள்னு சில ஸ்லோகங்கள் சொல்கிறது வழக்கம். அதுபோல் பகவத்கீதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கீதா தியான ஸ்லோகங்கள்னு சில ஸ்லோகங்கள் இருக்குது. அது வரிசையாக ஒவ்வொன்றா அர்த்தங்களோட பார்த்துட்டே வரும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வசுதேவ சுதம் தேவம்க்கு அப்புறம் பார்த்த கீதா சுகீதா கர்த்தவ்யா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுவதுன்னா, கீதா சுகீதா கர்த்தவ்யா, கீதையே இனிமை. அதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வாயிலிருந்து வரும்போது இனிமையும் இனிமை இல்லையா. கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர சங்கிரஹைஹி, இதை விட்டால் வேறு என்ன சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்ததான சாஸ்திரம் கீதா சாஸ்திரம். இதனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கீதா சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேதங்கள் உபனிஷத்கள்லாம் தான் நமக்கு சாஸ்திரம் மாதிரி, அதாவது லா ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சட்டம், இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக வாழணும், எல்லாரோடையும் ஓத்து நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் சில சட்டங்கள் விதிமுறைகள்லாம் இருக்குது. அதுபோல் பகவானுடைய விதிமுறைகள் தான் சாஸ்திரம்ன்றது. அதனால் கீதையில் அந்த சாஸ்திரங்களே ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் சொல்லப்படுறதுனால தான் கீதையை கீதா சாஸ்திரம்னே சொல்கிறாங்க. அதனால் கிமன்யைஹி சாஸ்திர சங்கிரஹைஹி, வேறு எந்த சாஸ்திரமோடையும் இதுதான் ரொம்ப மிக உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கீதை அவ்வளோ பெருமை வாய்ந்தது. அதுவும் யாரால் சொல்லப்பட்டது? யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா, தன்னுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய அந்த தாமரை பூவிலிருந்து பிரம்மா இருக்கார் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர் யார்? ஸ்ரீ மகாவிஷ்ணு. அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ண பரமாத்மாவாலேயே சொல்லப்பட்டது. யாஸ்வயம், சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவாலேயே சொல்லப்பட்டது. யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா, அவராலேயே சொல்லப்பட்டது. அப்படிங்கும்போது அதுக்கு இன்னும் எவ்வளோ பெருமை. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற கீதா தியான ஸ்லோகம். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். இது ஏறக்குறைய நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு மாதிரியாக, இருந்தாலும் இன்றைக்கி அந்த வரிசையில் வர்றதுனால ஒரு தடவை திரும்ப பார்த்துடலாம். சர்வோபனிஷதோ காவக, முன்னாடியே சொன்னது போல் வேதங்கள் உபனிஷத்கள் தான் நமக்கு சட்ட திருத்தம் மாதிரி விதிமுறைகள்லாம் சொல்லுது. என்ன செய்யணும், செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணும், எல்லாரோடையும் சேர்ந்து ஒத்து வாழணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அந்த பேசிக்ஸ் தெரியணும் இல்லையா, அடிப்படைகள் தெரியணும். ஆனால் அந்த வேதங்கள்லாம் பார்த்திங்கன்னா வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது. வேதங்களாகட்டும் உபனிஷத்களாகட்டும் எல்லாராலையும் படிக்க முடியாது, படித்தாலும் எல்லாராலையும் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, பகவான் எவ்வளோ எளிமை பாருங்கள். அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டமான, தெரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமான, புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமான விஷயங்களை சர்வோபனிஷதம், அந்த உபனிஷத்கள் எல்லாம் மாடுகள் மாதிரி, காவக மாடுகள் மாதிரி வச்சு, தோக்தா கோபால நந்தனக, இப்போ பசுமாட்டுகள் இருந்தால் போதுமா, அதுலேருந்து பால் கறக்கிறதுக்கு வேணும் இல்லையா. தோக்தா கோபால நந்தனக, நந்தகோபாலனுடைய மகனான கிருஷ்ணர் தான் அதிலிருந்து கறக்க போகிறார் அப்படின்ட்டு. சரி, மாடு இருக்குது, பால் கறக்கிறதுக்கு கிருஷ்ணர் இருக்கார். கண்ணுக்குட்டி இருந்தால் தானே மாடு பால் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது பார்த்தோவத்ஸ சுதீர், பார்த்தோவத்ஸ, பார்த்தனான அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டி. சரி, கண்ணுக்குட்டி மட்டும்தான் பால் சாப்பிடுமா? இப்போ நம்ம எல்லாமும் சாப்பிட்றோம் இல்லையா. ஏன்னா கண்ணுக்குட்டியை ஒரு சாக்கா வச்சு நம்ம எல்லாரும் பால் சாப்பிட்றோம் இல்லையா. அதுபோல் பகவான் அர்ஜுனனை ஒரு வியாஜமாக கொண்டு, அர்ஜுனனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு, துக்தம் கீதாமிருதம் மகத், கீதைன்ற அமிர்தத்தை, மாடுலேருந்து பால் கறக்கும்னா கீதைன்ற அமிர்தமே கிடைக்குது நம்ம உபனிஷத்துன்ற மாடுகள் கிட்டேருந்து. கண்ணுக்குட்டியாக அர்ஜுனனை வச்சுக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தமான கீதையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார் பகவான். இதுதான் இந்த கீதா தியான ஸ்லோகம் மூலமாக நம்ம பார்க்குறோம்.
அடுத்து ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இந்த கீதா தியான ஸ்லோகம் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சாரம்னே சொல்லலாம். ஏன்னா அது சிம்பிளாக சொல்லுதுங்க. அப்படியே ரொம்ப மிக எளிமையாக ஒரு 4 வரிகளில் வந்து நச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுது. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். ஒரே சாஸ்திரம் தான் அது. தேவகி புத்திரனான கண்ணன் சொன்ன கீதை. ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ. ஒரே தெய்வம், அதே தேவகி புத்திரனான கிருஷ்ணன். ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி. அந்த மந்திரம் இந்த மந்திரம், அது சொல்லலாமா, இது சொன்னால் அது கிடைக்குமா, அது சொன்னால் என்ன கிடைக்கும்ன்றதெல்லாம் யோசிக்கிறத விட ஒரே மந்திரம். ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி. அவருடைய திருநாமம் தான் அது. கிருஷ்ணான்னு சொன்னால் போதும். ஏன்னா இப்போ மகாபாரதத்திலேயே திரௌபதிக்கு வந்து உதவின்னு தேவைப்பட்டும் போது அவங்க வந்து ஸ்லோகங்கள்லாம் எதுவும் சொல்லியே, கிருஷ்ணா துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகத. துவாரகாதீசன், துவாரகையினுடைய ராஜாவே, புண்டரீகாட்சனே அப்படின்னு அவருடைய திருநாமங்களை சொல்லி தானே வந்து திரௌபதி கூப்பிட்டாங்க. அதனால் வேறு எந்த மந்திரமும் வேண்டாம், கிருஷ்ணருடைய திருநாமம் கிருஷ்ணான்னு சொன்னாலே போதும் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் எளிமை நமக்காக. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. வேறு எதை செய்கிறியோ இல்லையோ பகவானுக்கு சேவை செய், அது போதும். பகவானுக்கு மட்டும்னு இல்லைங்க இந்த இடத்துல. ஏன்னா பகவான் வந்து தனக்கு சேவை செய்கிறத விட தன்னோட பக்தர்களுக்கு சேவை செஞ்சால் இன்னும் சந்தோஷப்படுவார் பகவான். அதனால் பகவான் பக்தர்கள் அவங்களுக்கு சேவை செஞ்சால் அதை விட ஒரு பெரிய கர்மம் எதுவும் இல்லை அப்படின்றது தான். 4 வரியில் அழகாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரே சாஸ்திரம் கீதை, ஒரே கடவுள் கிருஷ்ணர், ஒரே மந்திரம் கிருஷ்ணா அப்படின்ற அவருடைய திருநாமம் கிருஷ்ணா அப்படின்னு. அதே மாதிரி ஒரே சேவை நீ செய்யக்கூடியது பாகவத கைங்கரியம். பகவானுக்கு அவருடைய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, அவ்வளோதாங்க. அதனால் இதை நம்ம வாழ்க்கையில் இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். ரொம்ப நம்ம பெருசாக சாஸ்திரங்களில் இது செய்யலாமா அது செய்யலாமா, என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இந்த 4 வரிகளை ஞாபகம் வச்சுட்டு இதை வந்து நம்ம முதல்ல நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சாலே அதுவே நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விடும். அதனால் தொடர்ந்து கேட்டுகிட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.